இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயிலுடைய கதாபாத்திரத்தை நமக்கு ஒரு நாள் வித்தியாசமான கதாபாத்திரமாக காமிக்க விரும்புகிறாங்க. அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக சுயநலமாக தன்னுடைய நலனுக்காக யாரை வேணால் அடித்து கவுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நான் பிழைக்கிறதுக்காக யாரை வேணால் அடிப்பண்டா அப்படின்ட்டு. அதனால தான் ராஜியுடைய டியூஷன் விவகாரம் இப்போ இவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்கிறதுக்கான முதல் ஆரம்ப புள்ளி இவங்க தான். ஏன்னா முதல்ல அவங்க பேசாமல் வீட்டிலே டியூஷன் எடுத்திருப்பாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் எடுக்கிறேன் என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பெருசாக்கி ஊதி பெருசாகினது எல்லாமே இவங்க தான். ரெண்டாவது தடவை இந்த வெளில போய் டியூஷன் எடுக்க போகிறாங்கிறத சொன்னதும் இவங்க தான். எல்லா விஷயமும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஆசைக்காக, அதாவது ஹனிமூன் போகணும்னு ஆசைப்பட்டோம், 26,000 ஆச்சுங்கிறத பார்த்தா கூட சொல்லாமல் விட்டு அங்கே போய் ஒரு ட்ராமாவை போட்டு அழுது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியாக வச்சுட்டு இவ்வளோ அவமானப்பட்டதில்லை, நான் அசிங்கப்பட்டதில்லை, நான் வீட்டுக்கே போயிடலாம் ஊருக்கே போயிடலான்னு பேகை தூக்கிட்டு நடந்ததெல்லாம் ஓவர் ட்ராமா. அந்த ஓவர் ட்ராமாலாம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா தனக்கு தேவைங்கிறத எப்படியா சாதிச்சுக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா அவங்க அம்மா சொல்ல அப்படியே கீ கொடுக்க வெறும் பொம்மை மாதிரி இவங்க இல்லை, இவங்களும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, இன்னும் அதை பெட்டர் ஆக்குறாங்க. அந்த ஐடியாஸ் எல்லாம் அது வில்லத்தனமான ஐடியானா அந்த ஐடியாவை இன்னும் மோசமாக்கி அது கரெக்டாக பேச வேண்டிய வசனத்தெல்லாம் கொடுத்து அவங்க டேரக்டர்னா இவங்க தான் ஆக்டருங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளார பல குளறுபடிகளை உண்டு பண்ணிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட தங்கமயில நம்ம எல்லாருக்குமே பிடிக்கல, சுத்தமாக எல்லாரும் இரிட்டேட் ஆகணும் அப்படின்னா சீரியலுக்கு அது டேஞ்சர். சீரியலில் ரொம்ப நல்லவங்களாகவும் காமிக்கூடாது, ரொம்ப கெட்டவங்களாகவும் காமிக்கூடாது. பேக்காக வேணால் காமிக்கலாம். பேக்காக அப்படியே ரொம்ப கம்ப்ளீட்டாக பேக்காக இருக்க மாதிரி இருந்தால் கூட அதுக்கு 4 பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி சில சமயங்களில் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக தங்கமயில கொஞ்சம் நல்லவங்களாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ராஜி மீனா கிட்ட யாருமே பேசுறதில்ல, கணவர்கள் பேசுறதில்ல, மாமனார் மாமியார் பேசுறதில்ல, எல்லாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பழனிவர் ஒருத்தர் தான் பாவம் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அரசி புரிஞ்சுக்கிட்டாங்க, தங்கமயில் இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்கும் போது அவங்க மூலமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, முதல் கட்ட தீர்வு. கோமதிகிட்ட பேச சொல்லி இவங்க 2 பேரும் கெஞ்ச, கோமதி கண்டிப்பாக மட்டும்தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமாக போக, எனக்காக பேசுங்க, பாவம் அவங்க 2 பேரும் பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கூட பேசுனா யார் இது பண்ணுவா, நம்ம தானே சொல்லி நம்ம குடும்பம்னா அப்படி தானே இருக்கும் அப்படி பண்ணி ஏதோ அவசரத்தெல்லாம் பேசி கடைசியாக தங்கமயிலே இவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. நானே உங்களெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன், உங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை பார்த்து நிறைய தடவை நினச்சிருக்கேன், இப்படிலாம் ஒற்றுமையாக இருக்க முடியுமான்ட்டு, நீங்கள் போய் இப்படி சண்டை போட்டிங்கன்னா எப்படி, என்னங்க இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ சேர்த்து வைக்கிறது இவங்க தான் அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏமா நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையம்மா அப்படின்னா அப்படி தாங்க, அப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேரும் கிடைக்கும், கடைசியில் ஒரு காம்ப்ளிகேட்டடான கேரக்டருங்க பேரை வாங்க முடியும் அப்படின்னு இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கதிர் 10,000 பணத்தை தூக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது கமுக்கமாக தான் கண்டிப்பாக தங்கமயில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத நினைப்பாங்க. நீங்கள் சரியே இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறத அப்போ ராஜீவ் மீனாவும் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரியும். மீனாவால் டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த புள்ளியும் சேர்த்து பார்த்தா எதுக்கு 10,000 எடுக்க போகிறான் அந்த பையன், அப்போ ஏற்கனவே காசு தேவைப்பட்டது எப்போ இந்த அண்ணன் ஹனிமூனுக்கு தான், அதனால் இதுதான் காரணங்கிறத சொல்லி இது தங்கமயிலோட தப்பு தாங்கிறத எல்லாரும் முன்னாடியும் ராஜியும் மீனாவும் மீனா ராஜிக்கிட்ட சொல்ல, ராஜி எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க நடந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.